உள்ள என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சுப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. ஏன் கார்த்தி, நைட்ல இருந்து லேசான தலைவலிடா. காலேஜ் போறதுன்னா பைக் சாவி பைக்ல தான் இருக்கு. நீ இன்னைக்கு காலேஜுக்கு பைக்லயே போயிட்டு வந்துடுற. தலைவலியா? தலைவலியா? காய்ச்சல் வேற அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. ஒன்றும் இல்லடா, டே லேசான தலைவலி தான்டா. ஒரு மாத்திரையை போட்டு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருண்டா. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. உங்களை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அப்புறம் நான் காலேஜ் போறேன். அம்மா, அம்மா, உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இது என்ன வீடா இல்ல சத்திரமா? இந்த கத்து கத்துற ஊர் உலகத்துல படிக்காத படிப்பை படிச்சுட்டானா? இவன் தான் ஊர்லயே ஒரு படிப்பு படிக்கிறானா? ஊரை தூக்குற மாதிரி கத்துறான். இந்த 500 ரூபாய் வச்சுக்க, இன்னைக்கு கடையில சாப்பிடு, சமைக்கல. கண்ணே கார்த்தி, இந்த உனக்கு பிடிச்ச தயிர் சாதம் மறக்காம மத்தியானம் சாப்பிட்டு, கேண்டீன்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உன் கையால் சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன், கடையிலலாம் சாப்பிட மாட்டேன். போதுமா? வாங்கப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்க. சொன்னா கேட்க மாட்டேடா. சரிப்பா போலாம். மலடி முண்டை, அவனை பெத்தவ நானா இல்ல நீ அடி? அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவ எங்க குத்துக்கலாட்டா இருக்கேன். அவன் என்னமா உனைய லம்மா லம்மாங்கிறான், அவன் பின்னாடியே போற. சோறு போட கொடுக்க நீ உன் சோத்த தின்னுதான் அவன் சூடு சொரணையே இல்லாம இருக்கான். ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு கடையில சாப்பிட சொன்னேன். அவனை கடையிலேயே சாப்பிட வேணான்னு சொல்றதுக்கு நீ யாரடி? இந்த மலடியோட வயிற்றுல அவன் பொறக்கலந்துற தவிர, ஆனா அவன் ஏன் மகன் தான். அவனே என் மகனா நினைச்சுதானே வாழ்ந்துட்டு இருக்க. இங்க பாரு ஜெயா, இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா கூட நான் வாழ்ந்துட்டு போறேன். ஆனா தயவு செஞ்சு என் மகன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாத, உன்னை கெஞ்ச கேட்டுக்கிறேன். மீனை ஊதி பாப்பாரும் இல்ல, அரிசின்னு அள்ளி பாப்பாரும் இல்ல. யாரும் இல்லாத அனாத நாயி என் பிள்ளைய சொந்தம் கொண்டாடுது. அவனை 10 மாசம் பாடாது பாடுபட்டு உயிரை கையில பிடிச்சு பெத்து போட்டவன் நான். பெத்து போடவே வக்கில்லாத நாய் என் பிள்ளைய எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குது. பொண்ணைய அவங்கிட்ட இருந்து பிரிச்சு அனாதையாக்கி நடுத்தருவுல நிக்க வைக்கல. என் பேரு ஜெயலட்சுமி இல்ல. இந்த சந்துக்குள்ள போய் சாராயிட்டு சொன்னா இவ்வளவு நேரமா மடச்சாம்பராணி வரமா? சீம சாராயத்துல சப்பு சுப்புன்னு இருக்கும். இந்த சின்ன சாராயத்தை குடிச்சு பாரு, ஊத்துனா ஊத்திக்கிட்டே இருக்கும் போல இருக்கும். கல்யாணம் பண்ணவனுக்கெல்லாம் ஒரு வீடு. இந்த சத்தான சாராயத்தை குடிச்சு ஊருக்குள்ள கெத்தா இருப்போம்.
இவன் வேற வயிறு மூட்டை சாராயம் குடிக்கிறானே, குடும்பத்தை கெடுக்க போறானே தெரியலையே. உருவம்மா வேற பிரசவன பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருக்கிறா. மாதம்மா மத்த பொண்டாட்டி புருஷங்கோட சண்டை போட்டுக்கிட்டு அவளும் வெளியே போயிட்டா. இந்த நாய் எவ்வளவுதான் கேட்க போறானே தெரியல. மாறி, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நாம தோட்டத்துல வேலை செய்யலாம் ராசுக்குட்டி, அவ ஒன்னாட்டி நேத்து 500 ரூபா பணம் வாங்கிட்டு போயிட்டான். முடிச்சா அவ்வளவே கூட்டிட்டு வா. மரமா இப்படி அடுத்தவன் முட்டாடி மேல ஆசைப்படுறதுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணலாம்ல. ஆட, அந்த கருமாந்திரம் நமக்கு எதுக்குடா? சேவைதான் கண்ட கோழி மேல ஏறுற மாதிரி இப்படி கண்ட பொண்ணுங்க மேல ஏறுறையே, உனக்கு நியாயமா பரமா? இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பொழப்புத்தான் நாரும். முத காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ண, அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். கல்யாணம் பண்ணனுக்கு ஒரு வீடு, கல்யாணம் பண்ணாதனுக்கு பல வீடு. பரமா என்னதான் இருந்தாலும் தாய் இல்லாத உள்ள தருதலையாயிட்டேன்னு ஊரே பேசுமே. வெட்டி பேச்சு பிறகாய் கூட உதாது. அந்த மாதிரி என்ன மாதிரி கல்யாணம் எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறாங்கிறத அதை வேடிக்கை பார்க்க சொல்றியா? பணமே இல்லாம இந்த பரம திருப்தியா இருக்கிறான். ஓகே மாறி, சாராயம் வாங்கிட்டு வர சொன்னல, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வா. டைம் வேற ஆகிட்டே இருக்குது. ஆகு போ, நம்ம ஆள்கிட்ட போய் சொல்லி உடனே வாங்கிட்டு வா. நான் கிளம்புறேன். ஐயோ, எங்கதான் போய் தொலைஞ்சா? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? எனக்கு வரட்டும், அவனை பேசிக்கிறேன். Many happy returns of the day, Priya. மண்ணா கட்டி உடல் ரொம்ப கோவமா இருக்க, ஒழுங்கா ஓடி போயிரு. என் மேல கோவமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ண தெரியுமா? எங்கெல்லாம் எனக்கு எத்தனை பேர் ஒரு மாதிரி பார்த்தாங்க தெரியுமா? என்னோட தேவதைக்கு கிஃப்ட் வாங்க கடை கடையா ஏறி இறங்குதுல, நேரம் போனதே தெரியல. ஐயோடா, ரொம்ப பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வேற பரிசு என்ன வேணும்? வேற என்ன கொடுக்க போறீங்க? கண்ணை மூடு, கொடுக்கறேன். கண்ணை மூடுனா நீங்க கண்ணத்துல கொடுப்பீங்க? கண்ணத்துல மட்டுமா கொடுப்பேன், வயிற்றுல கூட தான் கொடுப்பேன். இப்போ
இப்போ உனக்கு பரிசு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப கண்ணை மூடு. இப்படிதான் அன்னைக்கும் கண்ணை மூடுன்னு சொல்லி நீ கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்ட. இன்னைக்கெல்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். நீ தைரியமா கண்ணை மூடு. உன்னை நம்பி கண்ணை மூடுறேன். ஏதாவது ஏடா கூடமா பண்ண அப்புறம் கூட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ. இப்ப கண்ணை தர. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்தா போட்டுக்கோ. என்ன அப்படி பாக்குற? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த கொலுசுல உன்னை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலே பஸ் மேட் வச்சுக்கலாமான்னு இருக்கு. கார்த்தி, உண்மையா சொல்றேன், நீ ரொம்ப மோசம்டா. பரவாயில்ல. Habibu, halamati habibandale, halamati habibu, halamati habibanda, halamati habibu, halamati habibandale, halamati habibu, halamati habibu.
பார்த்தா விடுமா? அது நம்ம நீ செய்யறத போலதான் இருக்குது. ஏப்பா நம்ம செய்ய முடியாதப்பா. ஏன்னா ஓனர் நீங்க தானே. டேய் டேய் ஆறு 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 அவனை பார்த்தே ஆட்டையெல்லாம் விட்டுட்ட போ. ஆறு இந்த அத்துவான காட்டுக்குள்ள என்னடா தொடதறிய பாவாடையும் மடிதறிய சட்டையும் போட்டுக்கிட்டு சும்மா பயங்களையாட்டா வறண்டு வர்றான். எங்கடா நானும் குமிஞ்சி வர்றா தெரியும். கீழே முட்டா ஓடுகிறா. எங்கடா போய் பிடிக்கிட்டு நானு இந்தா இத நீ கொஞ்சம் பிடிச்சுக்க. ஆமாடா சத்தமான காட்டுக்குள்ள துளியூண்டு பாவாடைய போட்டு வந்திருக்கிறான். சத்தியமா சொல்றேன் இவ நம்ம ஊரு காரியம் இல்ல. எங்க போலாட்டு இருக்குது. மண்டையில வேற கண்ணாடி மாட்டி இருக்கிறா. ஆமா ஏன் மேன் ஆடு? ஏன் மேன் இந்த ரெண்டு மேனும் ஆட்டை பிடிச்சிட்டு தெரியுது? ஆடுறது சொல்லுவேன். வெள்ளாடு வெள்ளாடு எதுக்கு மேன்? அதான் 5 நாளா கத்திட்டு கிடந்தது. கத்திக்கிட்டு அதுக்கு புருஷன் வேணுமா. அதுக்கு கண்டாவது நானும் விடிய விடிய தொலைவி கொண்டு போய் பழம் போட்டு கொண்டாந்துருக்கோம். அது கிராஸ் பண்ணி இறக்கிருக்கோம். என்ன மேன் சொல்ற? பழம் போட தெரிஞ்சதுங்கிற, கெடா சேர்த்தணுங்கிற. நான் கெடா சேர்த்துறத பார்த்ததே இல்ல மேன். பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லையா? எனக்கு கெடா சேர்த்துறத பார்க்க கொள்ள கொள்ள ஆசை. ஏன்டா சொல்ல தம்பியா? அது ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா உங்க அப்பாவும் லைட் அமர்த்திட்டு எப்படி பெத்து உன்னை பன்னிக்குட்டி ஆட்டம் அழைச்சாங்க பாரு. அதே மாதிரி என் பட்டி ஊரா குட்டி போட்டு பட்டி பெருகி பால் பொங்கணும்ல, அதுக்கு தான் கெடா சேர்த்தணும்னு சொல்றது. அப்படியா? நான் ஃபாரின்லயே பிறந்தேன். அதெல்லாம் சரிபில. அப்படியே உரிச்சு வச்சா பிராயல் கோர்மை இந்த அத்தமான காட்டுக்குள்ள வந்திருக்கிய. என்னவாலே வந்திருக்கியா? நான் ஃபாரின்லயே பிறந்து வளர்ந்தேனா மேம். அதான் பிறந்தையா? தமிழ் மேல எனக்கு கொல்ல கொல்ல ஆசை. யார கொல்ல கொல்ல ஆசை? அதான் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்துச்சு. தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்துச்சா? ஆமா புள்ள, தமிழ்நாட்டை சுத்தி பார்க்க வந்த சரி. தமிழ் மேல கொல்ல கொல்ல ஆசைங்கிற. எங்க மேல? உங்க மேலையும் தான் எனக்கு கொல்ல கொல்ல. அப்ப என்ன? ஆமா மேன். உங்க குட் நேம்ஸ்? மை நேம் இஸ் அப்புக்குட்டி MA, ஆரிச்சாமி BA. 2 பேரும் படிச்ச படிப்ப டிகிரி கொண்டு பேங்க்ல வச்சுட்டு அந்த பணத்தை கொண்டாந்து ஆட்டுப்பட்டி போட்டிருக்கோம். அந்த பட்டியோட ஓனர் ஐயம் அப்புக்குட்டி. இது நான் ஆடு மேய்க்கிற நாய். ஆட பரதேசி நாய் ரொம்ப பீத்தாதரா. உலக்கி அல்ற நாய். ஒரு 4 ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு ஓனராமா ஓனர். இந்த நாய்க்கு நாய் இல்லைன்னா ஒரு குழப்பம் இல்ல. இவன் பீத்துறா. பட்டி ஊரு ஆடு இருக்குது. பட்டி ஊரு இருக்குது. ஒரே ஒரு ஆடு. அது இப்பதான் கடன் சொல்லி வாங்கியாந்துருக்கோம். அந்த அக்கா விளக்கமாத்த கொண்டே அடிக்க காலையில. ஆமா ஆமா. ஏன் உங்க பேர்ல நான் கேட்டனே, என் பேர் நீங்க கேட்டீங்களா? ஆமாமா. உன் பேர் என்ன? மை நேம் இஸ் அஞ்சலை. என்னது குண்டா? அதுல இல்ல, அருமையான குட் நேம் அஞ்சலை. அஞ்சலையா? நான் என்னமோ சுண்டலின்னு நினைச்சேன். தப்பா எடுத்துக்காதமா.
யோ என் நேம் அஞ்சலை. அஞ்சலை. யோ என்ன சாமி? ஆறு சாமி. அவ காலவே பார்த்துக்கிட்டே இருக்கிற பார்த்து இல்ல அந்த மாதிரி காலெல்லாம். ஏய் காலை பாடுறா, செவ்வாழ அடிமர தண்டாட்டம் வள வளன்னு பல பலன்னு இருக்குது. இந்த பாரு பூரா மயிர் இது காலா. இந்த காலு. டோன்ட் மேன், நீங்க ரெண்டு மேனும் நல்லா காமெடி பண்ணுது. மேன் ஆறுசாமி அப்புக்குட்டி, இங்க தங்க இடம் கிடைக்குமா? நான் தாரேன். எங்க காடு கூட சாலை போட்டு நெட்டுக்கா சாலை போட்டு நெட்டக்கால் குடிச்சு ஒன்று போட்டிருக்கிறேன். நீட்டி படுத்துக்கலாம். ஆனா ஒண்ணு அஞ்சல, எங்களுக்கு சோளாக்கி போடணும். ஒரு கோடி புண்ணியமா போகும். அப்போ என்ன பட்லர் வேலை பார்க்க சொல்லுது. அந்த வேலையை மட்டும் நீ பாரு, மத்தத மேல் வேலை கீழ் வேலை எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, தப்பா எடுத்துக்காத. சமைச்சு மட்டும் கொடு. வருது, இந்த வாச கூட்டுறது இதெல்லாம் நான் பாத்துக்கணும் சொல்ல வந்தேன். யோ மேன், எனக்கு மம்மி இல்ல டாடி இல்ல. தமிழ விரும்புது, தமிழ் மண்ணை நேசிக்குது, தமிழனை நம்புது. தமிழ நம்புது. அப்ப நான் உங்களை பிடித்து நம்புது. சாரி நம்புது. ஆமா, குடிசைக்கு போலாம். ஏண்டா பரமா, காடு கரையில போட்ட வேலையெல்லாம் போட்டபடியே கிடக்குது. ரெண்டு பேரும் இப்படி குடிச்சுட்டு ஊரை சுத்தி இருந்தீங்கன்னா ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான். ஒரு மயிராண்டி மதிக்க தேவையில்லை. எவன் காசுல குடிக்கிறேன்? என் காசுல தானே குடிக்கிறேன். குடிக்கிறது கூத்தி வைக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த ஊர்ல தலை காட்ட முடியல. யோ, உன்னை யார் வெளியே போய் தலை காட்ட சொன்னா? கம்மன வீட்டுல இருக்க வேண்டியதானே? அடைச்சி வாய மூடு. நாளைக்கே போய் என் தங்கச்சி பொண்ணு பிரியாவை பொண்ணு கேக்குற. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள விட்டின்னு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. கல்யாணமா? யோ, நீ வேணா போய் கல்யாணம் பண்ணிக்க. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அட அறிவட்டவன, கண்ணால வயசுல நீ இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ண இந்த ஊர்ல என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. அதுக்குன்னு என்னப்பா பண்ண சொல்ற? என்னடா மாதிரி பார்க்க சொல்லு. நாளைக்கே போய் என் தங்கச்சி பொண்ணு பிரியா பொண்ணு கேட்குற பார்த்துட்டு ஒரு முடிவை சொல்ல சொல்லு. பரமா, இப்படி ஒரு பேரழகா நம்ம சுத்துப்பட்டு கிராமத்திலேயே கிடையாது பரமா. மாறி என்னடா சொல்ற? இந்த போட்டோவை பாரு. இவ்வளவு சூப்பரா இருக்குது. எங்க அப்பா இத முதல்லயே என்கிட்ட காட்டாம போயிட்டானே. மாறி இவளை வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா மாதிரி? மாறி வேணும்னா வெல்லம், வேண்டாம்னா வேப்பெண்ண. நான் இவளை வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். மூடி மூடி வச்சாலே முட்டைகள் இருந்து மெழுகா வர போகுது.
நான் போடுறேன்டா தாலி, அதுதான்டா நான் வேலி. ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. ஓய் ஓய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது. ஓய் ஓய். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. ஹோய் ஹோய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது. ஹோய் ஹோய். மேல்நாட்டில் பெண்களிடம் பார்க்காத சங்கதியை கீழ் நாட்டில் பார்க்கும் பொழுது, அதை பாராட்டி பாட்டு எழுது. பாவாடை கட்டிக்கொண்ட பாலாடை போலிருக்க போராடும் இந்த மனது. இது பொல்லாத காலை வயது. சின்ன பூச்சரமே ஒட்டிக்கோ கட்டிக்கோ என்னை சேர்த்து, இன்னும் தேவை என்றால் ஒத்துக்கோ கத்துக்கோ என்னை கேட்டு. ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. ஹோய் ஹோய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது. ஓய் ஓய். ஏதேனும் வேணும் என்றால் காதோரம் மெல்லக்கடி ஏராளம் அள்ளித் தருவே. அது போதாமல் மீண்டும் வருவே. நான் தானே நீச்சல் குளம் நாள்தோறும் நீயும் வந்து ஓயாமல் நீச்சல் பழகு. அடி தாங்காது உந்தன் அழகு. அந்த காயமெல்லாம் இன்றைக்கும் என்றைக்கும் இன்பமாகும். அந்தி நேரமெல்லாம் இஷ்டம் போல் கட்டத்தான் இந்த தேகம். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. ஓய் ஓய். அது நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது, ஜோடியை கூடுது. ஓய் ஓய். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். மெல்ல காதலிக்க எங்கெங்கோ சுற்றித்தான் வந்த மான்கள், மன்னன் பூங்குளத்தில் ஒன்றல்ல ரெண்டல்ல வண்ண மீன்கள். ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடுது, மாயங்கள் காட்டுது. ஹோய் ஹோய். அது
நைசா நைசா தழுவி நதி போல ஆடுது ஜோடியை கூடுது ஓய் ஹோ. வாங்க மச்சான், நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோங்க மச்சான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் மச்சான். என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க மச்சான், வரமனுக்கும் வயசாகி போயிட்டே இருக்கு. காலகாலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். பிரியாவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. பரமனோட ஜாதகத்தை கொண்டு வாங்க. பிரியாவோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியரை பார்ப்போம். ஜாதகம் ஒருத்தவன் தான், உடனே கல்யாணத்தை பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் மச்சான். பரமனும் படிக்காத மாக்கான், பிரியாவோ படித்த பொண்ணு. எங்க நான் பொண்ணு கேட்டு தர மாட்டேங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் மச்சான். மச்சான், எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். நம்ம கிட்ட இருக்கிற சொத்து சொகத்துக்கு 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து தின்னாலும் தீராது. சொத்து சொகம் இல்லாதவன் தான் படிப்பை நம்பி பழைக்கணும். படிப்பு முடியட்டும், என் பொண்ணு கல்யாணத்தை பண்ணி கழுதி வீட்டோட இருக்க சொல்லுவோம். சாப்பிட்டு பேசுவோம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னேன். அதுவா, எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பார்க்க வரதான் செய்வாங்க. அதுக்கு போய் ஏன் பிரியா ஃபீல் பண்ற? என்ன விளையாடுறியா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கும் என் மாமா மகன் பரமனுக்கும் கல்யாணம் பண்றதா பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம காதுல மறைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது கார்த்தி. எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா அம்மா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியா? அப்போ நானும் இன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ணிடுறேன். உங்கள் அப்பா சம்மதிக்கலனா? எங்கள் அப்பாவை எப்படி சம்மதிக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீ என்ன பண்ணுறேன்னா உங்கள் அம்மாக்கிட்டையும் உங்கள் அப்பாக்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவோடு நாளைக்கு வர, புரியுதா? உத்தரவுங்க மகாராணி. சரி, வரட்டுமா? என்ன வேற எதுவும் இல்லையா? வேறனா? வேறனா நான் உன்னே நினைச்சிட்டு இருக்க மாதிரி. அது வந்து நீ என்ன பண்ற, முதல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணு. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்க மாதிரி நான் என்னையே தரேன், ஓகேவா? சரி பிரியா, பாய். பாய். ஆனமேயற காட்டுல ஆடு மாயே இடமலையா, யானைய குருடம் பார்த்த மாதிரி. என்னடா பங்காளி பாக்குற? ஏ மாறே, நான் யாருன்னு இவங்கிட்ட எடுத்து சொல்றான். இப்ப உன்னை கொஞ்சி கொளாட்டி போறாளே பிரியா. பிரியா பிரியா பிரியாவை கட்டிக்கு போற முறை மாப்பிள்ள. நின்னா நெடுஞ்சவரு, உட்கார்ந்தா குட்டிச்சவரு. பிரியாவுடைய மாமா பையன் பரமண்டா. அட பங்காளி, இந்த கல்யாணம் வேண்டானதான் நினைச்சேன். அது என்னமோ போட்டா பார்த்தோன்னே கட்டுனா அவளைத்தான் கட்டுங்குது. பங்காளி, அந்த கழுத முட்டை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. அவ என்னடானா
உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் சுத்துனா உடம்புல உசுர் இருக்காது. என்ன புரியுதா? இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன வேணுங்கிற? தம்பி பூனை பாத்தியா பங்காளி, பட்டுன்னு கேட்டுட்ட. நீ ஒரு மயம் கொடுக்க முடியாது. ஓட்டவனுக்கு 9ஆம் இடத்துல சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, காதலிச்சவா கட்டி பிடிச்சவான தம்பி இந்த வயசுல பூனைய பார்த்தாலும் பூதம் மாதிரி தான் தெரியும். ஒழுங்கா பிரியாவை மறந்துடு. பிரியாவை விட்டு கொடுக்க நான் ஒண்ணு கோலையிலடா. உன்ன மாதிரி 10 பேர் வந்தாலும் எதிர்த்து அடிப்பேன். உன்ன மாதிரி கிணத்து தவளையோட சத்தத்துக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லடா. ஈய அடிக்க இரும்பு தடி வேணுமா? பிரியா எனக்கு தாண்டா. யாரு தாலி கட்டுறானு வேணான்னு பாக்குறேன். ஏ மாரி, 8 காலப்புடி, 8 குடுவிய புடி. எங்க புகை இருக்குதோ அங்கதான நெருப்பு இருக்கு. இந்த சனின வேலை கொடுத்து வாங்கிட்டான். என்னுடைய விளையாட்டு இனிமேல் அஞ்சே. ஐயோ, இவ படுத்திருக்கிற நிலைமையை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. குப்பரை படுத்தா கும்முன் இருக்கா, மலாக்கா படுத்தா சம்முன் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஏதாவது பார்த்தோம் அவ்வளவுதான், அப்புறம் ஆஃப் பண்ணி சொல்லிடுற லைட்டா. எதுக்கு அந்த வம்பு? அஞ்சு அஞ்சுமா இந்த சாப்பிடுமா. மொச்ச அடிக்கா பண்ணி எப்படி இருக்கு? குட்டி வாட்டோட செம்பிளியோட பால் அப்படித்தான் இருக்கு. ஆமா, இன்னும் வேற என்ன திறந்து காட்டணும்? அப்பட்டமா அப்படியே நேத்து திறந்து போட்டு சுத்துனியா இப்ப எவன் சொன்னா? உன்னை போல ஒரு பேரழிக்கு இந்த ஊருக்குள்ள வலை வீசினாலும் கிடைக்க மாட்டா. அப்படியே செதுக்கி வச்ச சிலையாட்டம் இருக்கியா. அப்புறம் மாமா, உங்க ஊர் தண்டு பசங்க ரொம்ப மோசமா மேன். எப்படி கத்திட்டு இருக்கானுங்க? விட்டா வெறி எடுத்த நாயாட்ட வந்து கடிச்சுட்டே போயிடுவானுங்க பாவீங்க. அதனாலதான் சொல்றேன். சூப்பர் டைலாக். அதெல்லாம் கிடக்கட்ட கழுத. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? உன்னை பத்தி
நினைக்க என்ன மேன் இருக்கு? நிறைய நானே. நீயோ ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பெண். என்ன பார்த்து ஆடு மேய்க்கிற அப்படிங்கிற? என்ன பார்த்தா இழுச்சு வாழ தெரியுதா? நான் நினைச்சா உன்னையும் மேப்பேன், மேப்பேன். நீ திருட்டு மொழி முழிக்கும் போதே நினைச்சவன் நீ பொல்லாதவன். சரி, அப்புறம் என்ன? நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். அப்புறம் என் கண்ணு உன் மேல விழுந்துருச்சு. உன் கண்ணு என் மேல விழுந்துதா இல்லையா? கொக்கரிக்க சேவலுக்கு என்னையா முக்கி முக்கி முட்டை போடுற கோழிக்கு தானே தெரியும் அந்த வழி. அஞ்சு, உனக்கு வலிக்குன்னு சொன்னா என் நெஞ்சு படக்குன்னு அடிக்குது. அப்படியே கையை வச்சு பாரு எப்படின்னு. ஆமா மேன், பட் பட் லொட் லொட்னே அடிக்குது மேன். அடிக்குதா? ஏன் மேன்? அதுதான், ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் டச்சிங் பண்ணா அப்புறம் படக்குன்னு அடிக்கத்தான் செய்யும். ஏறுதுல மேன், நீ எனக்கு கட்டி பிடிச்சதும் பிடிக்க அப்படியே ஏறும். மேன், என்னை விட்டு விலகாத மேன். பனிக்கும் இதுக்கும் எதமா இருக்கு. குளிரா இருக்கா? அப்பனா சேர்த்து பிடிச்சு நின்னுக்க. ஆண்டவா, இதுக்கு தானா இப்படியே பிறந்தா? ஆடாடா. யாரையும் நினைச்சதில்லை மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன். வேணான்னு சொல்லுறீங்களே, சும்மா வெறும் வாயே மெல்லுறீங்களே. அடியில் கட்டிக்கிட்டா சித்திரைக்கு புள்ள வரும். ஆகாது மச்சானே, இது தோதான தை மாசம் மச்சானே. ஆகாது மச்சானே, இது தோதான தை மாசம் மச்சானே. நாங்க எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவ யாரும் இல்ல. வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குடுடி. தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்னு மேலூரு குறிகாராண்டி. அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி, அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி. யாரையும் நினைச்சதில்லை மாமா, நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன். காட்சிருக்கு காவக்காரன் தூங்கையில கைய நெட்டி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்கும். அடியானிற் பிள்ள கடிச்சாத்தா ருசிக்கும். அறியாம பறிச்சாத்தா இனிக்கும். அடியானிற் பிள்ள கடிச்சாத்தா ருசிக்கும். கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவன் யாரும் இல்ல.
காளக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே என் வாழ்க்கை தானே ஒத்தை கொத்த சண்டையினா ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்ப பார்த்து சத்தம் போட்ட வீரனும் நீ மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா நீ மட்டும் சரிதானா மாமா என்ன பத்தா நீ பாரு மாமா ஓ வாய கொஞ்சம் மூடிக்கடி வார ஆம்பளதா வீரத்தை நீ பாரு நான் நினைச்சா மலைய வளப்பே வார மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல உன்னை நான் கட்டிக்கொள்ள எப்பவும் நினைச்சதில்ல வேண்டான்னு சொல்லுறீங்களே அடி வேணாண்டி விட்டு விடடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தம் ஆகுமடி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி ஆகாது ஆகாது மச்சனே அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி குட்டி வித்த காசை கொண்டு பேகல கட்டிட்டு வரக்குள்ள இவ குட்டி ஓட வச்சிருவேன். ஏண்டா பரதேசி நாயே, பிச்சைக்கார நாய் இன்னும் கொஞ்ச நேரம் வராம இருந்தா ஏதோ பண்ணிருக்கலாம். இப்படியே அவியவனே அதுக்குள்ள வந்துட்டான். இப்படியே அலைஞ்சினா எப்படி ஆடலாம் குட்டி ஓடு உங்க குட்டி பாத்துக்கிட்டு இப்பவே உனக்கு வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். கொடுக்கறதா பிச்சை காசு 2000 காசு, இவனா வேலையை விட்டு வைக்கிறது. போற அஞ்சல அந்த நாய் தான் கட்டி பிடிக்கணும். உனக்கு அறிவில்லை, போயிடுறிய. அந்த மேன் என் ஜாக்கெட்ல இருக்கிற கட்டெரும்பை எடுத்து விடுது மேன். அப்படியா? ஜாக்கெட்டுக்குள்ள கட்டெரும்பு போனாலும் சரி, கருணா பாம்பே படம் எடுத்தாலும் ஆடினாலும் சரி, எவனும் எடுக்கக்கூடாது. அந்த கட்டெரும்பை நான் தான் எடு. நான் தான் பட்டியோட ஓனர். நான் போடாத குட்டி ஓட. நீ குட்டியும் போட வேண்டாம், சட்டியும் போட வேண்டாம். ஓரமா நின்னா போதும். நான் போறேன். எங்க போற? ஜெயா, ஜெயா. அண்ணே வாண்ணே, நல்லா இருக்கியா? சித்ரா நல்லா இருக்காளா? எல்லாம் நல்லா இருக்கிறம்மா. என் பொண்ணு சித்ரா இந்த வருஷத்தோட காலேஜ் முடிக்கிறா. உன் பையன் காலேஜ் முடிக்கிறான். 2 பேர்த்துக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசலான்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உன் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் தான் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கோமே, அப்புறம் என்ன பேச வேண்டியது இருக்கு? ஆமா, நீ இப்ப உலகம் புரியாத பிள்ளையா இருக்கிற. இந்த காலத்துல நம்ம பையன் புள்ள நம்ம பேசதான் கேட்கும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது காதல் கல்யாணம் அப்படின்னு அது பாட்டுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அண்ணா, இந்த ஜெயா உசுரோட இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் தான் கல்யாணம். என் பையன் தான் உன் வீட்டு மருமகன், உன் பொண்ணு தான் என் வீட்டு மருமக. அட, நீ ஒரு உலகம் தெரியாத பிள்ளையா இருக்கிறேம்மா. உன் பையன் நம்ம ஊர் செல்லத்தோட மகனோட கோயில் கோலம் அங்க சினிமா தேட்டர் அங்கன்னு சுத்திட்டு இருக்கிறான். நானே 2-3 தடவை பார்த்துட்டேன். இருந்தாலும் சரி நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம், நமக்குள்ள ஒரு சங்கடம் வரக்கூடாது அப்படிங்கிறனாலதாம்மா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னென்ன சொல்ற? அந்த எச்சக்கலைக்கும் பிறந்த மவன் என்னையவே ஏக்க பார்க்கறானா? வஞ்சக வாழ்வை கெடுக்கும், பொறுமை புத்தியை கெடுக்கும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். காதல் பண்றானா? காதல் எல்லாம்
அந்த மலடி கொடுக்கிற செல்லம். அவன் தலைகீழா நின்னாலும் அவன் காதல் நிறைவேறாது. ஓ மகதான் என் வீட்டு மருமக. நீ ஒன்னும் கவலைப்படாதானே. வெடக்கோழி அடிச்சு வச்சிருக்கேன், கையை கழுவிட்டு வந்து சாப்பிடு. கமலா, கமலா, வாங்க. கமலா, ரொம்ப பசிக்குது. லேசாக காய்ச்சல் வந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்குவேன். ஏங்க, ஜெயாவோட அண்ணன் மாணிக்க வந்திருக்காரு, அவர் சாப்பிட்டுட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுவீங்க. இல்லைம்மா, சரி கொஞ்சம் புளிச்சதண்ணி இருந்தால் கொண்டு வா, குடிச்சிட்டு கூட நான் மாத்திரையை போட்டுக்கிறேன். சரி. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே ஒரு நேரம் சாப்பிடலனா செத்தா போயிருவ. எங்க அண்ணன் முன்னாடி கஞ்சியை குடிச்சு என்ன கேவலப்படுத்துறியா? ஒழுங்கா என் பேச்ச கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லனா எங்கயாவது ஓடி போயிரு. இங்க இருந்து என் மானத்தை வாங்காத. மச்சே, ஏன் நின்ட்டீங்க? போய் எல்லாம் சாப்பிடலாம். இல்லனா இவங்க இப்பதான் சாப்பிட்டாங்க, நீங்க வாங்க நான் சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுங்க. கோழி தொடனா கூச்சப்படாம சாப்பிடு. அண்ணா, ஏன் வீட்டுல சாப்பிட எனக்கு கூச்சா? அந்த ஈரல் கறி கொஞ்சம் போடுமா, நல்லா சாப்பிட்டுக்கிறேன். இந்தா வறுவல் மொத்தமா இருக்குண்ணா, நல்லா சாப்பிடு, திருப்தியா சாப்பிடு. அப்பா, பல வருஷம் ஆச்சு என் தங்கச்சி கையால சாப்பிட்டு. இன்னைக்கு சாப்பிட்டு தருமா? அம்மா, அந்த ஈரல் கறி இன்னும் கொஞ்சம் போடுமா, நல்லா இருக்குது. அம்மா, அந்த குடல் கறிய வறுத்து வச்சிருக்கியா? உனக்கு இல்லாதானா? இந்தா நல்லா சாப்பிடுண்ணா. பாத்தியா கமலா, நமக்கு வந்த நிலைமைய பாத்தியா கமலா? அவன் அண்ணனுக்கு கறியும் சோறும் போடுறாளே, நாம கஞ்சிக்கு கூடவா வழி இல்லாம போயிட்டா? இப்படி ஒருவேளை சோத்துக்கு கேவலப்பட்டு நிக்கிறமே, பாத்தியா? எல்லாமே இந்த பாவியால வந்ததுதான். எனக்கு தான் அந்த ஆண்டவை வயிற்றுல ஒரு புழு பூச்சை கூட கொடுக்கல. உங்களுக்கு குழந்தை குட்டி குடும்போட சந்தோஷமா வாழோட ஆசைப்பட்டுதா. ஆனா இப்போ இந்த பாவி உங்களுக்கு ஒரு தீரது கலங்கத்தை விட்டு பண்ணிட்டேனே. ஐயோ, சரி விடு கமலா, ஒருவேளை சாப்பிடலன்னா நான் என்ன செத்தா போயிட போறேன்? அப்படி செத்துட்டாதான் இங்க என்ன குறைஞ்சிட போகுது? என்னங்க இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இந்த விட்டுட்டு போயிட்டா இந்த உலகத்துல எனக்கு யார் ஆதரவு இருக்காங்க? என்னங்க, உங்களை விட்டு நான் மட்டும் உயிரோட வாழ்வேன்னு நினைச்சீங்களா? இல்லைங்க. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பையன் கார்த்திகை பத்தி நினைச்சு பார்த்தீங்களா? அவ வாழ்க்கை நினைச்சு பார்க்காம பேசுறீங்களே. இங்க பாருங்க,
இங்க நடக்கிற கொடுமையோ கஷ்டத்தையோ நம்ம பையனுக்கு நம்ம தெரிவிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையும் நமக்கு நடக்கிற கொடுமை அவனுக்கு தெரிஞ்சா ஐயோ நம்ம பையன் துடிச்சு போயிடுவாங்க. அவங்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. என்ன மச்சான் என்ன சொல்றீங்க? என் மகளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அதனால உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு மச்சான். என்ன மச்சான் விளையாடுறியா? நம்ம சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இப்ப போய் பொண்ணுக்கு பையனை பிடிக்கல கல்யாணத்தை நிப்பாட்டினா இந்த ஊர்ல என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. உன் நிலைமை எனக்கு புரியுது மச்சான். என் பொண்ணுக்கு தான் பையனை பிடிக்கலன்னு சொல்றான். இந்த காலத்து பொண்ணுங்க இப்படிதான் மச்சான். நம்ம தான் நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லி நம்ம தான் ஒரு முடிவு பண்ணணும் மச்சான். இல்லை மச்சான், என் பொண்ணுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது மச்சான். அதனால உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவோம் மச்சான். இப்போ உனக்கு சந்தோஷமாப்பா? நான் தான் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு உனக்கு படிச்சு சொன்னேன், நீ கேட்டியா? குப்பமேடு ஒதுந்தது கோபுரம் காஞ்சு போச்சு. உன்னோட காதலுக்கு அவளோட காதலுக்கு பச்சை கொடியை காட்டிட்டு உன் கல்யாணத்துக்கு சிவப்பு கொடி காட்டியா பாருமா. காட்டுக்கு புலி ஆதரவு, புலிக்கு காடு ஆதரவு. அன்னைக்கே தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அவனை குத்தம் சொல்லி என்ன பிரயோசனம்? கல்ல குத்தனா கைய வலிக்குத்தாண்டா செய்ய. அந்த நாய அன்னைக்கே அடிச்சிருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காது. ஆகிறவன் அரை காசுக்கு ஆவான், ஆகாதவன் 1000 கொடுத்தாலும் ஆக மாட்டான். இவன் என்னடா உனக்கு பொண்ணு கொடுக்கறது? இந்த ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேர் அழகர். பரமா சாணி மேல கல்ல வீசினாலும் அது நம்ம மேலதான் படும். வானத்தை பார்த்து காரி துப்பு, அதுவும் நம்ம மூஞ்சில தான் விழும். விட்டு தொலை பரமா. நம்ம எப்பயும் போல சாராயத்தை குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்போம். ஏய், ராஜ திசையில வாழ்ந்ததும் இல்ல, ராஜ திசையில கெட்டவனும் இல்ல. இனிமேல் தாண்டா என்னோட வேடிக்கை ஆரம்பம். சேல 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 கட்டா குறு குறு குறுன்னு பாப்பாங்க. குட்டை குட்டை கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க. ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையாளையோ ஆம்பளை புத்தி. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. கலரா இருக்கும் பொண்ணை பார்த்தா கணக்கு பண்ண துடிப்பாங்க. கருப்பா இருக்கும் பொண்ணை பார்த்தா கலையா இருக்குன்னு சொல்வாங்க. கலரோ கருப்போமா நிறமோ நேரத்துல ஒன்னும் இல்லைங்க. சீனி சக்கரை கட்டி சுத்தி எருமா தெரியும் ஆம்பளை புத்தி. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. நெட்டையாக வளர்ந்த பொண்ணு நிமிந்து நிமிந்து பாப்பாங்க. குட்டையாக இருக்கும் பொண்ணு குனிஞ்சு வளைஞ்சு பாப்பாங்க. நெட்ட பொண்ணோ குட்டை பொண்ணோ திட்டம் எல்லாம் ஒண்ணுங்க. தேகம் எல்லாம் மோகம் முத்தி திருட எங்கும் ஆம்பளை புத்தி. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா
உச்சி உடம்போ சைஸ்ல ஒண்ணும் இல்லைங்க அல்வா மாதிரி அழக சுத்தி அள்ள துடிக்கும் மாமள புத்தி ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா மனுஷன் ஒரு சிலர் இங்க வருவாங்க ஒழுக்க முன்னா நானே தானே உளறி சிலர் திரிவாங்க ஒழுக்க சீல வசந்த மனுஷன் வெளியே போடும் வேஷாங்க விளக்கு அணைச்சா போதும் எல்லாம் விளக்கு அணைச்சா போதும் எல்லாம் விளக்கு மாறும் ஒண்ணுதாங்க சொல்றியா மாமா ஊஹூ சொல்றியா மாமா சொல்வோமே பாப்பா ஊஹூ சொல்வோமா பாப்பா சொல்றியா மாமா ஊஹூ சொல்றியா மாமா சொல்வோமே பாப்பா ஊஹூ சொல்வோமா பாப்பா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஐயா அம்மா வீட்டுல யாரும் இல்லைங்களா? ஐயா இது என்ன வீடு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா? இந்த கத்து கத்துற யாரியா நீ? அம்மா வணக்கங்கம்மா, என் பேரு செல்லத்துறை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? பட்டுன்னு சொல்லிட்டு போ. என் பொண்ணு பிரியாவும் உங்க பையன் கார்த்தியும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. படிக்கட்டும், அதுக்கு என்ன இப்ப? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. விரும்பட்டும், அதுக்கு? அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது பெத்தவங்க நம்மளோட கடமை. நீ பொண்ணுக்கு அப்பனா வந்திருக்கியா இல்ல புரோக்கரா வந்திருக்கியா? இந்தம்மா வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஏய், அளந்து தாண்டா பேசுறேன் அண்ணக்காவடி. உன் பொண்ணு ஆசைப்பட்டா அவளை காலை உடைச்சு அடக்கி உட்கார வை. அதை விட்டுட்டு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு எருமை மேய்க்க. என் பையன் ஆம்பளை, 1000 பொண்ணை பாப்பான், பேசுவான், பழகுவான். அதெல்லாம் காதல் நம்பி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கே, நீ ஒரு முட்டாள். பொண்ணு வீடு தேடி மாப்பிள்ளை வந்தா அது கௌரவம், மாப்பிள்ளைய தேடி பொண்ணு வீடு வந்தா அது அவமானம். என் பையனுக்கும் எங்க அண்ணன் பொண்ணுக்கு தான் கல்யாணம். முடிஞ்சா வந்து வாழ்த்திட்டு போ, இப்ப வெளியில போ. புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல புடிச்சு பதம் பார்த்தாலாம் ஒரு புண்ணியவதி. அம்மா ஜெயாமா, இங்க பாரு, இனிமே காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு என் வீட்டு பக்கம் வந்த நடக்கிறதே வேற. புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல புடிச்சு பதம் பார்த்தாலா ஒரு புண்ணியவதி. அம்மா ஜெயாமா, நான் ஒன்னும் சோத்துக்கு வைக்கலாம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரல. என்கிட்ட இருக்க சொத்து சோத்துக்கு 7 தன்மைக்கு உட்காந்து தின்னாலும் தீராது. ஏதோ சின்னஞ்சிறுசுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு தான் உன் வீட்டு வாசப்படியே மிதிச்சேன். உன் மகனுக்கு ஒரு மாமா மகன் இருந்தா என் மகனுக்கு ஒரு அத்தை பையன் இல்லாமலா இருக்க போறான். என்ன 7 நாள்ல என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்றேன். முடிஞ்சா உன் பையனோட வந்து வாழ்த்திட்டு போ. மனுஷனை மதிக்க தெரியாத மானங்கிட்ட ஜென்மங்களா.
நில்றா. எவ கூடயோ காதல் கத்திரிக்கேன்னு சுத்துறியாமே, அவன் அப்ப வந்து காச்சு மூச்சுன்னு கத்திட்டு போறான். ஆமாமா, அவ பேரு பிரியா. நான் கல்யாணம்னு பண்ணா பிரியாவை தாம்மா கல்யாணம் பண்ணுவேன். பரதேசி நாயே, எங்க அண்ணன் பொண்ணுக்கு தான் கல்யாணம்னு சொல்லி கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எவ கூட போய் ஊர் மேய்ச்சிட்டு வரியா? எனக்கு சித்ராவை பிடிக்கலாமா? பிடிக்காத ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாதம்மா. இங்க பாரு, உனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன செய்யா, அவன் தான் பிடிக்கலன்னு சொல்றான்ல, விட்டுற வேண்டியதானே? அதை விட்டு பிடிக்காதவளை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? இங்க என் பையனை பத்தி யாரும் அக்கறைப்பட தேவையில்ல. அவனை 10 மாசம் பெத்தவன் நான். அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இப்பவே போய் எங்க அண்ணன் பொண்ணுகிட்ட போய் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு வரேன். தாலி கட்ட தயாரா? யாரியா என் பொண்ணுக்கு இந்த கண்ணாலத்தில் இஷ்டம் இல்ல, கண்ணாலத்தில் இம்பார்ட்டன்ட் சொன்ன, இப்ப வந்து குறிச்ச தேதியில கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றியே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன எதுவும் கேட்காத மச்சான், பையன்தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள, என் பொண்ணு தான் உன் வீட்டு மருமக. கல்யாணத்தை ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். யோ, நான் என்ன மானங்கட்ட பையன் நினைச்சியா? பொண்ணு கொடுக்குறங்கிற கொடுக்க மாட்டேங்கிற, ஆளக்கண்டு ஏக்குமா ஆலங்காட்டு நெறி. நீ என்னடானா கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற வேண்டாங்கிற, இப்ப என்னையா முடிவு சொல்ற? பொண்ணு கொடுக்குறங்கிறியா இல்ல கொடுக்கலங்கிறியா? சின்ன புள்ள பேச்ச கேட்டு குத்தி தடுமாறி பேசிட்டேன். இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காது. ஏய் மாமா, உன் பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியுமா? வேற ஒருத்தங்கிட்ட பழவரான தெரிஞ்சிருந்த நான் நம்ம சொந்த விட்டு போக கூடாதுங்கிற காரணத்தினாலதான் கல்யாணமே பண்ணிக்கிறோங்கிற. நீ என்னடானா இங்க அழுவுற, உன் புள்ள என்னடானா அங்க சிரிக்கிற. நான் கல்யாணமே வேணான்னு இருந்தேன், நீயே பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சொல்ற நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாத்தான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் நாளைக்கு தாலி கட்டும் போது ஏதாவது முரண்டு பிடிக்க நினைச்சீங்க, உயிரோட கொளுத்திடுவேன். பெத்த புள்ள பேச்ச கேட்டு மச்சானுக்கு புத்தி பேலிச்சு போச்சு. இனிமேல் அப்படி நடத்த மாட்டான்னு நினைக்கிற, நீ தாலி கட்ட தயாராரு. சாணி தொளிச்ச கையால சந்தனம் தளிக்க நினைச்சிடாத. இனிமேல் உன் பிள்ளைய நல்லா கேட்டுக்க. நாளைக்கு கல்யாணம், நமக்கு கல்யாணம். இதுல ஏதாவது தப்பு வந்ததுன்னு நினைச்சேன்னு வச்சுக்க, குடும்பத்தோட கொதிக்க வச்சிருவேன் பாத்துக்க. போயா ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள. ஆமாடி, இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நீங்க 2 பேரும் இணை பிரியாம சந்தோஷமா இருக்கணும். கார்த்தி, உன் விருப்பம் போல இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வையே, எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இங்க பாருமா, என் பையன் எந்த வித சூதுவாத தெரியாதவன். அவனை இனிமே நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும், சரியா? அத்தை,
நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. உங்கள் பையனை நான் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன். நாங்கள் எந்த நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணமோ அதே நம்பிக்கையில் உங்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம். சரி, இங்கே ரொம்ப நேரம் இருந்து பேசினா பிரச்சனை ஆகிடும். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்க, சரியா? கட்டு மல்லி கட்டி வச்சா, வட்ட கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனில் 2 வச்சா, சார பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு தோடு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல, சுத்து பட்டு உரம் பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல்ல, தெத்து பல்லு உரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய முச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே 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 பாலசாலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சம் கொஞ்சம் அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாலசாலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சம் வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடுக்கு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் போட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புட்டில் ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்சவளே உச்சி கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்டவளே ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலங்கார அள்ளி நல்ல ஆட போட்டு நின்னாலே அலங்காத அத்த மக ஆட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் 5 6 தந்தாலே மலவூத்து மூலிகைய முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாலசாலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சம் கொஞ்சம் உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன் அதுக்கு ஒரு அடி போட்டு விடுவோம் அப்படின்ற